everyone. I invite you all warm welcome to the exciting annual day. So now I call upon our respected chief guest to come on stage, please. Welcome, sir. Let us begin this auspicious occasion by invoking God's blessings with a prayer song. I request you all to be raised. Now, I request Mrs. Satyabama to kindly come forward for the ceremonial lighting of the lamp. Formally welcome the gathering. I invite Mrs. Deepa Monalisha to deliver the welcome address. Good evening, respected chief guests, dear parents, teachers, and my lovable children. It is my great pleasure to welcome you all to our school annual day celebration. Today is very special day for our little stars. They are going to show their talents with lot of joy and confidence. We are excited to present many wonderful performances. I hope everyone enjoy the performance and encourage us with your smiles. Thank you all for beginning here and make this day special. Have a great evening. Thank you. Next, let us take a look at our school's achievements. I invite Mrs. Uma Mageshwari to present the annual report. எல்லாருக்கும் மாலை வணக்கம். உங்களோட டைமை ரொம்ப நேரம் பேசாமல் ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்னடா ஆனுவல் டே ரிப்போர்ட்டுன்னு எல்லோரும் ரொம்ப நேரம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம செல்லக்குட்டிங்க ரெடியாக இருக்காங்க. உங்களை ரொம்ப மகிழ்விக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆனுவல் டே ரிப்போர்ட்டு. ஆனுவல் டே ரிப்போர்ட் கல்வி ஆண்டுகள் 2024 to 25, 25 to 26. மாண்புமிகு தலைமை விருந்தினர் அவர்கள், அன்பு பெற்றோர்கள் மற்றும் எங்கள் செல்லக்குட்டிகள், இங்கு கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். நமது கிட்ஸி ராஜபாளையம் பள்ளியின் ஆனுவல் டே ரிப்போர்ட்டில் வழங்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம முதல் கல்வி ஆண்டு வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம் என்பதை சொல்கிறதுல ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. நம்ம பள்ளி இனிய பயணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024 அன்று 4 கிட்ஸி மாணவர்கள் ஒரு டே கேர் குழந்தையுடன் நம்ம பள்ளியை தொடங்கினோம். அப்புறம் விஜயதசமி நல்ல நாளில் மேலும் 4 கிட்ஸி மாணவர்கள் மற்றும் 2 டே கேர் குழந்தைகளோடு இணைஞ்சு 2024 to 25 கல்வியாண்டில் மொத்தம் 11 கிட்ஸி குழந்தைகளாக உயர்ந்துச்சு. அதே கல்வியாண்டில் மகிழ்ச்சியாக அப்புறம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய கல்வி ஆற்றலை உருவாக்குறதுல நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்தினோம்.
10க்கும் மேற்பட்ட கொண்டாட்டங்கள், 2 கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் பல சுவாரஸ்யமான செயல்பாடுகள்லாம் நடத்தப்பட்டன. மேலும் சுமார் 50 குழந்தைகள் வந்து சம்மர் கேம்பில் கலந்து கொண்டாங்க. அப்புறம் 150 பங்கேற்பாளர்களுடன் டிராயிங் காம்படிஷன் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்றது. அடுத்த கல்வியாண்டு வந்து 2025 to 26 நோக்கி சென்றபோது 12 கிட்ஸி மாணவர்களுடன் சென்றோம். அப்புறம் அடுத்த விஜயதசமி நல்லா நாளில் பார்த்திங்கன்னா 8 கிட்ஸி மாணவர்கள் மற்றும் 4 டே கேர் குழந்தைகளுடன் இணைஞ்சு மொத்த எண்ணிக்கையாக 24ஆக அந்த வருடம் வந்து எங்களுக்கு உயர்ந்தது. இந்த ஆண்டு வந்து ரொம்ப இன்னும் உற்சாகமாகவும் செயல்பாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தது. இந்த வருடம் வந்து 20க்கும் மேற்பட்ட கொண்டாட்டங்கள், அப்புறம் 4 சுற்றுலாத்தலங்கள் இதெல்லாம் போனோம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு, ஃபயர் ஸ்டேஷன், அஜந்தா ஃபேக்ட்ரி, சூப்பர் மார்க்கெட்டு போன்ற இடங்களுக்கு வந்து குழந்தைகளை அழைத்து சென்று அவங்களுக்கு வந்து நிஜ வாழ்க்கை அனுபவத்தை வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் டே, சாண்ட்விச், அப்புறம் வந்து மற்றும் பல திறன் அவங்களோட ஆக்டிவிட்டி அடிப்படையில் தான் செயல்பாடுகள் மூலம் குழந்தைகளுக்கு வந்து செய்முறை கற்றலை வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸி ஃபீஸ்டாக வந்து நடத்தி வெளி குழந்தைகளையும் வந்து கலந்து கொண்டு சமூக இணைப்பை வந்து மகிழ்ச்சியான கற்றலை வந்து நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம். ஆனுவல் டேக்கு அப்புறம் நாங்கள் நடத்த உள்ள சம்மர் கேம்ப்பு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நாங்கள் மேலும் சுவாரஸ்யமான நிறைய படைப்பாற்றல்கள் நிறைந்த செயல்பாடுகள் அனைத்தும் நாங்கள் கற்றுத்தர போகிறோம். சம்மர் கேம்பில் வந்து குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி அதை கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம். அனைத்து முயற்சிகளுமே வந்து நம்ம குழந்தைகளை மட்டுமே கணக்கில் வச்சு அவங்களோட வளர்ச்சி திறன் எல்லாத்தையுமே வெளிப்படையாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த சம்மர் கேம்பும் இருக்குது. அப்புறம் ரொம்ப பராமரிப்பான சூழல் அவர்களை வந்து வளர்ந்து வருகின்றன. இதோட முக்கியமாக உங்களோட சப்போர்ட், பேரண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. அப்புறம் எங்களோட டீச்சர்ஸ் ரொம்ப அர்ப்பணிப்புடன் பணியாற்றி அவங்களோட உழைப்புக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அழகான கற்றல் பயணத்தை மேலும் தொடர்வோம். உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே எங்கள் பள்ளிக்கு தேவை. இந்த வாய்ப்பை எனக்கு பேச கொடுத்த மேடம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. It is my privilege to introduce our esteemed chief guest. It is my great honor and privilege to introduce our esteemed chief guest for today's event, Mr. G. Muthuvel sir and Mrs. R. Jayasankari ma'am. Welcome sir. We are truly delighted to have such accomplished and inspiring personalities with us today. Mr. G. Muthuvel sir is a postgraduate in computer applications from Madurai Kamaraj University, has built an impressive career in the field of computer education. Starting as a faculty member, he rose to become a center head and has led multiple branches with dedication and excellence. His remarkable contributions include placing hundreds of students in reputed institutions such as ICICI Bank and other private banks. His achievements have been recognized at the state level, receiving an award for leading one of the most computer education centers among hundreds. Beyond this, he has also guided students as a financial advisor and has helped shape the careers of over 1,000 students. We are very happy to welcome you, sir. Mrs. R. Jayasankari ma'am is an accomplished educator with postgraduate qualifications in science and Bachelor of Education. With over 2 decades of experience, she has been a passionate center manager and a dedicated trainer, especially in mid-brain activity. She has trained more than 1,300 students across various schools and has been instrumental in nurturing young minds through tuition, spoken English, Hindi training and handwriting development. Her commitment to holistic education has made a significant impact on countless students. Together, they have contributed immensely to the field of education and student development, inspiring young learners to achieve their full potential. Let us extend a warm and heartfelt welcome to our distinguished chief guest. Now, I invite Mr. Vijay Raja sir to honor our chief guest, Mr. Muthuvel, to present a memento and a shawl.
ma'am to present the memento and a shawl to Mrs. Jayashankari ma'am. Now, I request our respected chief guest, Mr. Muthuvel sir, to address the gathering. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். அருமையான விழா, அற்புதமான விழா, அனைவருடைய மனதிலும் மகிழ்ச்சி பொங்கும் விழா இந்த ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பள்ளியின் நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் மற்றும் தாத்தா பாட்டிமார்கள், நிறைய பேர் இங்கே நிறைய தாத்தா பாட்டிமார்கள் நிறைய வந்திருக்கீங்க. ஸோ உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி கல்வியோடு மட்டுமல்ல, கலை மற்றும் உடற்கல்வியில் ஊக்குவிக்குவது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நானும் என்னுடைய மனைவியும் அந்த பள்ளியை போய் பார்க்க போயிருந்தோம். அருமையான பள்ளி. உள்ளே நுழையும் பொழுதே ஒரு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த பள்ளிக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பள்ளி விநாயகர், ஒரு என்ட்ரன்ஸில் விநாயகர் இருக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு. காற்றோட்டமான வசதியுடன் கூடிய அழகான பள்ளியாக இருக்குது. சுத்தம் சுகாதாரமான வகுப்பறைகளோடு அவங்க வச்சுருக்காங்க. அந்த பள்ளி குழந்தைகள் பார்க்கும்பொழுது அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த ரெக்கார்டு ஒவ்வொன்றுமே இந்த குட்டி குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள் இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பிரமிக்க விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோம். அவங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், இப்போ ஆனுவல் டேயில் அவங்க வாட்சாங்க பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்காங்க. நாங்கள்லாம் ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லி ஒன்று காலேஜ் போகும்போது தான் எங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரியல் விசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த குழந்தைகள் இந்த சின்ன வயசுலேயே அவங்க போஸ்ட் ஆஃபீஸ், அஜந்தா ஸ்வீட்ஸ் ஸ்டால், ரயில்வே ஸ்டேஷன், ஏகப்பட்ட இடம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல் கூட அந்த குழந்தைய விடலை. அந்தளவுக்கு இவங்களுடைய பள்ளி குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா கிட்ஜி பள்ளி ரொம்ப நம்ம ராஜபாளையத்தோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஸோ அருமையான பள்ளி இது. ஃப்ரான்சிசி பள்ளியாக இருந்தாலும் அந்த ஃப்ரான்சிசி என்ன கரிக்குலம் கொடுக்குதோ அந்த கரிக்குலத்தை கீப்பப் பண்ணி அவங்க அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அகல் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு எரியக்கூடிய விளக்கை நம்ம தூண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது போல் அந்த பள்ளி அவங்க ஹெட் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த கரிக்குலத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க. அந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான். ஸோ அந்த குழந்தைகளை ஐவி விட்டுட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு நீங்கள் உரிமையாக விடுறீங்க பாருங்கள், அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களும் பத்திரமா தாயுள்ளம் கொண்ட உணர்வோடு இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த குழந்தைகளை ரொம்ப கீப்பப் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்க்கும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கு என்ன தேவையோ அது சிறப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். பக்ரைனில் ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் சார் முத்துக்குமரன் சார் பக்ரைனில் இருக்காங்க. அவர் வேலை பார்க்குறது வேணால் பக்ரைனில் இருக்கலாம், ஆனால் அவருடைய நினைவுகள் ஃபுல்லாக இந்த பள்ளியை எப்படி அப்கிரேடேஷன் பண்ணணும், அடுத்த ஆக்டிவிட்டி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினைவுகளோடு அவர் இருக்கார். இந்த தருணத்தில் அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்து கொள்ளணும். எல்லோரும் பேரண்ட்ஸ்க்கு தான் முக்கியமாக சொல்லணும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தருணத்தில் மேனேஜ்மெண்ட் சார்பாக நானுமே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ குழந்தைகள் பேரண்ட்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கீங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு 4 விஷயத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, சின்னஞ்சிறு குழந்தைகள் அவங்களுடைய கற்பனை திறன் அதிகமாக வளரணும் அப்படின்னா நிறைய கதைகள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். நம்ம சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பாட்டி தாத்தா அம்மா உணவு ஊட்டும் போது நிலாவை பார்த்து ஊட்டுவாங்க. அது ஒரு பாட்டே இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நிலா நிலா ஓடிவா அப்படின்லாம். ஸோ இன்றைக்கி நிலாவிலேயே போய் சாப்பிட்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ரைட்டுங்களா? அப்போ அந்த கற்பனை திறன் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் கற்பனை திறன் குழந்தைகளுக்கு வேணும்னா வளரணும் கண்டிப்பாக. அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லுங்கள். அவங்களுக்கு பேச்சு திறன் அதிகமாக வளரணும் அப்படின்னா குழந்தைகள்கிட்ட நிறைய நேரம் பேசுங்க. அவங்களுக்கு கற்றல் திறன் அதிகமாக வேணும் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், டெய்லி புது புது வேர்ட்ஸை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, முதல் டீச்சர் பேரண்ட்ஸ் தான்.
நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பணமோ இடத்துலையோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காட்டிலையும் உங்களுடைய டயத்தை அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் தகுதியுள்ள குழந்தைகளாக கண்டிப்பாக வருவாங்க. இயற்கை நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது. ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டிங்கன்னா போதும். அது வேர் ஊன்றி தலைச்சிருக்கப்புறம் நம்ம வந்து அதை கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அடாப்ட் ஆகிக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த மரம் வளர்ந்துடும். ஸோ எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் உங்களுடைய டயத்தை குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மையை வாங்கி கொடுக்குறத விட பெற்றோர்களே விளையாட்டு பொம்மையாக மாறிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் மிகச்சிறந்த தகுதியுள்ள குழந்தைகளாக வருவாங்க. தகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. அப்படி தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் தகுதியுள்ள குழந்தைகள்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தகுதியுள்ள குழந்தைகள் வளரணும் அப்படின்னா முக்கியமாக பேரண்ட்ஸோட பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கணுமே ஒழிய டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் அவங்க வந்து அந்த கரிக்குலம், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். குழந்தைகளை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் உங்களுடைய கடமைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து செல்லை எல்லாருமே பண்ணுறோம். செல்லை வந்து எடுத்து கொடுத்து கேம் விளையாட சொல்கிறோம். எந்த கேம் வந்து வன்முறை இல்லாமல் இருக்கும்? எல்லா கேம்லேயும் பாருங்கள் வன்முறையோடு இருக்கக்கூடிய கேம்ஸ் தான் இருக்குது. கேம்ஸை வந்து நீங்கள் செல்லையோ டிவியையோ அதிகமாக நீங்கள் பார்க்க விடாமல் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ரியல் டைம் கேம்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோடையும் நற்பண்புகளோடையும் இந்த குழந்தைங்க வளருவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து மிக முக்கியமான இடம். வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் PS குமாரசாமி ராஜா ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய 1949 52 வரையும் சென்னை மாகாணம், இப்போ தமிழ்நாடு இருக்குல்ல, அப்போ சென்னை மாகாணமாக இருந்துச்சு. அப்போ முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா PS குமாரசாமி ராஜா ஐயா அவர்கள். அவருடைய மண்டபத்தில் தான் இப்போ நம்ம வந்து அவர் வாழ்ந்த இடத்துல நம்ம இப்போ அமர்ந்திருக்கோம். ஸோ அது மிகப்பெரிய அவர் வந்து குடைவள்ளல். அவர் வந்து முதலமைச்சராக இருந்ததுக்கப்புறம் ஒடிஷாவில் போய் அவர் பார்த்திங்க அப்படின்னா கவர்னராக இருந்தாங்க. அப்போ கவர்னர் போஸ்ட் வேண்டாம், எனக்கு வந்து என்னுடைய வீட்டை நூலகமாகவும் கலையரங்களாகவும் நான் மாற்றணும், என்னுடைய மக்களுக்கு நான் நிறைய சேவை செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவங்க நூலகத்தையும் கலைமன்றம், காந்தி கலைமன்றம், காந்தியின் வழியில் அவர் ரொம்ப பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் அவர். ஸோ அந்த காந்தியோட வழிகளை பின்பற்றக்கூடிய நபர்னால காந்தி சிலையில் பார்த்திங்கன்னா 2 சிலை இருக்கும். ஒன்று காந்திக்கு, ஒன்று PS குமாரசாமி ராஜா ஐயா அவர்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குடைவள்ளல் வாழ்ந்த இந்த வீட்டில் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோங்கிறதே மிகப்பெரிய சிறப்பு. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவர்களுடைய ஆசிகளுடன் இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்று சொல்லி மொத்தம் இந்த 1ஆம் ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய குழந்தைகள் வந்து 24 பேர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்போக் வந்து 24. இப்போ நம்ம ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையும் வந்து 24. ஏன் என்று இதை நான் சொல்கிறேன் என்றால் வருங்கால இந்தியாவை ஒரு வல்லரசு இந்தியாவாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். எல்லா பெரியவர்களுடையும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஆப்டெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் 26 வருஷமாக. ஸோ நம்ம ஏதோ வந்தோம் போனோம் சொன்னோம் அப்படிங்கிறது இல்லாமல் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். என்னுடைய மனைவியார் சொன்னாங்க, குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இதை சிறு சேமிப்பே சிறந்த மூலதனம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உண்டியல் ரைடுங்களா எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக அனைத்து 24 குழந்தைகளுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அந்த உண்டியலை நாங்கள் வந்து இந்த சரணத்தில் பரிசாக கொடுக்கிறோம். ஸோ சிறுதுள்ளி பெருவெள்ளம். நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். எதுக்காண்டி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க? பென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிவிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பென்ஷன் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் ஒரு பெண் இருக்குது, ஒரு சன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் பென்ஷன். குழந்தைகளை நம்பி நம்ம இருக்க முடியாது. பின்னாடி குழந்தைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது
இல்லாமல் சிறு சேமிப்பை இப்போ இருந்தே சேவிங்ஸை எல்லாரும் சேர்த்து வச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த குழந்தைகளுக்கு சிறு சேமிப்பை பற்றி நம்ம சொல்லணும் தேவையில்லை. அதை நம்ம இன்றைக்கி ஆனுவல் டேயில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அந்த உண்டியலை பரிசாக கொடுத்து பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு சிறு சேமிப்பு திட்டத்தை கற்றுக் கொடுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும் போது எங்கள் ஸ்கூல்லேயே சிறு சேமிப்பு திட்டம் இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், வயசானவங்களுக்குலாம் சஞ்சயிகா சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் போய் நம்ம டீச்சர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்போம். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளை ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சிறுதுளி பெருவெள்ளம், இன்றைய சேமிப்பு நாளைக்கு வரலாறு அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம நிகழ்த்தணும். அதுக்கு பேரண்ட்டு தான் அவங்களுக்கு கைட்லைன்ஸாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆனுவல் டேக்கு ரொம்ப அழகாக இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து அரும்பாடுபட்டிருக்காங்க. அந்த உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த ஆனுவல் டே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக மாணவர்களுக்கு இருக்கணும். அதுமாரி புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு விழாவாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your thoughtful and inspiring speech, sir. And a heartfelt thanks from our side to a thoughtful gift for our little ones. Now I request Mrs. Jayashankari ma'am to address the gathering. Welcome, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெய்சங்கரி. ஆப்டெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டரில் சென்டர் மேனேஜராக 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். ஸோ எங்களை கணினி பயிற்சி குழந்தைகளின் எதிர்காலத்தை மையமாக கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் அளித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஆப்டெக் கம்ப்யூட்டர் பயிற்சி நிலையம் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்பாட்டு பயிற்சி, அதாவது மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி, டியூஷன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஹேண்ட் ரைட்டிங், நிறைய பயிற்சிகள் எங்களுடைய நிறுவனத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பயிற்சிகள் அனைத்துலேயும் இருக்க அனைத்து குழந்தைகளோட பழகிற வாய்ப்பு எனக்கு டெய்லியும் கிடைக்கிறனால ஸோ அந்த குழந்தைகளை வழிநடத்தும் போது ஏற்பட்ட அனுபவங்களை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். இன்று இந்த இனிய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் குழந்தைகளுடைய திறமை, உழைப்பு, படைப்பு இவை எல்லாவற்றையும் மற்றும் சாதனை இவை எல்லாத்தையும் கொண்டாடும் ஒரு சிறப்பு நாள் இந்த நாள். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ராஜபாளைய கிட்ஜி பள்ளியின் நிர்வாக தலைவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இம்மூன்றிற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் குழந்தை செல்வங்கள், பெற்றோர்கள், உற்சாக உறவினர்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி வரவேற்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருட செவிடராய் பிறவாமல் அரிது. இந்த மனித பிறவியே மிக சிறந்த பிறவி. ஸோ எல்லாரும் நம்ம இந்த எவ்வளோ பிறவிகள் இந்த உலகத்தில் இருக்குது. பறவைகளாய், பூச்சிகளாய், விலங்குகளாய், செடிகளாய் எவ்வளோ பிறவிகள் இருந்தாலும் மனித பிறவி என்பது போற்றத்தக்கக்கூடியது. இதை ஔவையார் கூறுகிறாங்க. மனித பிறவியே மிகச்சிறந்த பிறவி. ஸோ நம்ம எல்லாருமே இந்த பிறவியை பெருமையாக எடுத்து வாழணும். நம்மை தாழ்வு எண்ணங்கள் இல்லாமல் நம்மளை நாமே உயர்வாக எண்ணி வாழ வேண்டும். ஸோ நான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன்னு நம்ம எல்லாரும் உணர்வாக வாழணும். மற்றவர்களையும் தாழ்த்தக்கூடாது, நம்மளையும் தாழ்வாக எண்ணாமல் இந்த உயரிய மனித பிறவியை பெருமையாக நம்ம வாழ நினைத்தால் நம்மளுடன் தொடரும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? பெருமைக்குரியவர்களாக தான் வருவாங்க. ஸோ இந்த உலகத்தில் மலர்கள் ரொம்ப ஹாப்பியாக நம்ம அப்ரோச் பண்ணுவோம். மலர்கள் போல குழந்தைகளும் இந்த உலகத்தை அழகாகவும் ரசிக்கக்கூடியதாக மாற்றவர்கள் இந்த குழந்தை செல்வங்கள். அவங்களுக்கு மிக முக்கியமானது என்னதுன்னா கல்வி மிக முக்கியம். அதைவிட சிறந்தது நல்ல பழக்க வழக்கம். இதை ரெண்டையுமே வடிவமைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான். ஸோ பொறுப்புமே 2 பேருக்குமே இருக்குது, குழந்தைகளை சரியான வழியில் வழி நடத்துவதற்கு. அதை திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லிப்பார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம். ஸோ ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொறாமை, பேராசை, கோபம், கெட்ட சொல், கெட்ட சிந்தனை இவை அறவே அறப்பதே நல்லொழுக்கத்திற்கு அறம். ஸோ இந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அவன் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கான்கிறதே அர்த்தம். ஸோ அப்போ இந்த நல்ல ஒழுக்கம் இருக்குன்னா குழந்தைங்க முதல்ல நல்ல புகழுடன் வாழ வேண்டும். ஸோ நல்ல புகழுடனும் நல்ல மனிதர்களாய் வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து நல்ல பெயருடன் வாழணும்.
ஸோ நல்ல பெயர், ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வி, நல்ல புகழ், நல்ல நடத்தை, இது மட்டும் போதுமா? இதோடு சேர்ந்த நல்ல மனித நேயம் குழந்தைகளுக்கு இருக்கணும். ஸோ அந்த மனித நேயம் மிக முக்கியம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து மனித நேயம் சற்று குறைஞ்சே இருக்குது. ஸோ எங்கே ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, இதனால நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு விலகி போயிடும். ஸோ யாராவது எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், ஸோ அதில் கொஞ்சம் பேர், நம்ம எல்லாரையும் சொல்லலை, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறோம், பயந்து ஓடுகிறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு மனித நேயத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், இறக்கப்பட வேண்டும்ங்கிற சிந்தனையை குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்கணும். அப்போ ஒரு குழந்தை வந்து நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல நடத்தை, நல்ல பழக்க வழக்கம், நல்ல மனித நேயம் உடைய குழந்தைகளாக மாறணும். எப்படி இது உட்காந்து நம்ம ஒவ்வொரு பேருக்கும் டீச் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. ஸோ டீச் பண்ண வேண்டியதே இல்லை. பெற்றோர்களாக நாம் அந்த வழியில் சென்றாலே குழந்தைகள் கண்டிப்பாக பின்பற்றிடுவார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, வீட்டில் நம்ம யார்ட்டையாவது ஃபோனில் பேசிகிட்டே இருக்கோம், பேசிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற விஷயத்த நம்ம வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்டை எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கான்செப்டையோ ஒரு பேரையோ மறந்துட்டா அந்த குழந்தை அந்த பேரை எடுத்து கொடுக்கும். ஆனால் அந்த டைம் நம்ம அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவா, டிவி பார்த்துட்ருப்பா, இல்லைன்னா ட்ராயிங் வரைஞ்சிட்ருப்பா, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை லிசன் பண்ணலன்னு நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த பேரை எடுத்து கொடுக்கும்போது தான் இவ கவனிக்கவே இல்லை, எப்படி இந்த பேரை சொல்கிறான்னு நினைப்போம். குழந்தைகள் எல்லாத்தையுமே கவனிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலும் எதையும் அப்சர்வ் பண்ணுற சக்தியும் அதிகப்படியாக குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள்கிட்ட நம்ம நடந்துக்கும் போது பெற்றோராகிய நாம் ஸோ நல்ல எண்ணங்களோட 4 பேருக்கு உதவி செய்கிறது, பெருந்தன்மையாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, இறக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செயல்படுத்தினாலே குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருவாங்க. நம்ம அவர்களுக்கு தனிப்பயிற்சி எதுவுமே கொடுக்கணும் கட்டாயமே கிடையாது. ஸோ அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசணும், பாசிட்டிவ் திங்கோடு நம்ம எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு போனாலே நம்ம பெற்ற குழந்தைகள் நம்மளையுமா தான் கண்டிப்பாக வருவாங்க. அதில் எந்த ஐயமுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த நல்ல மனித நேயத்தில் ஒரு குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம். ஸோ அப்படி வளர்ந்து பெரியவனாகும்போது பெரியவனாகி வர்றாங்க. அப்போ இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சிந்தனையோட உதவி செய்வாங்க. அப்படி சேர்ந்து புகழோடு இருக்கிறத திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லியிருக்கார், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு மனிதன் வந்து தோன்றதுன்னா பிறக்கிறது கிடையாது. ஒரு மேடையிலேயோ சபையிலேயோ எந்த ஒரு பொது கூட்டத்திலேயோ ஒரு மனிதன் உதயமாகும் போது பெருமைக்குரியவனாக இருக்கணுமா, அதை தான் தோன்றின் புகழோடு தோன்றுக. பெருமைக்குரியவனாக எப்படி இருக்கணும், அவனுக்கு பழக்க வழக்கம் நல்லதாக இருக்கணும், மனித நேயம் உடையவனாக இருக்கணும், நல்ல சொல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவுறவராக இருக்கணும். அப்படி பேரோட குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வளர்த்தா இந்த உலகத்தில் அவர் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது யாராக இருக்கணும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தான். நம்ம பிள்ளைய நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல பெயர் எடுக்கும்போது நம்ம மனசுல ஒன்று தோணும். அதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், ஈன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஸோ நம்ம பையன் நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல பெயரோட நல்ல பழக்க வழக்கத்தோட நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாலே நம்ம குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை விட அவர்களுக்கு அந்த பேர் எடுக்கும்போது மகிழ்ச்சி ரொம்ப ஆனந்தமாக இருக்குமா. ஸோ நம்ம அப்படி குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்கேஜி தானே படிக்கிறான், ப்ரீகேஜி தானே படிக்கிறான், ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் தானே, லீவ் போட்டுக்கலாம், இந்த எக்ஸாமை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணாட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அதை கிட்ஸி ரொம்ப ப்ரீ ஸ்கூல்லேருந்து 5th வரையும் இருக்க மாணவர்களுடைய பெற்றோர்கள் தயவு செய்து இந்த அடிப்படை கல்வி தான் அவர்களுக்கு பெரிய சாதனைக்கு ஊன்றுகோலாக இருக்கும். ஸ்கூலுக்கு அவள் ஆப்சண்ட் ஆகிறது, எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் போகிறது, இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் போவோம் லீவு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ லீவ் ஹாலிடேஸில் எல்லா இடத்துக்கும் கூட்டி போகலாம். பள்ளி நாட்களில் சரியான நேரத்தில் பள்ளிக்கு அனுப்பி அவர்கள் கல்வியை சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தோம்னா அவர்கள் இந்த பிறந்ததுக்கு ஒரு பெரிய அர்த்தமாக இருக்கும். அதை தான் இந்த கிட்ஜி பள்ளி நிறுவனம் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தாலும் சிறிதேனும் இருந்தாலும் அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்ப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து பெருமைக்குரியவர்களாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு
சின்ன சின்ன முயற்சி நாளை ஒரு பெரிய வெற்றியை தரும் என்பதை கருத்தில் கொண்டு இப்பள்ளி சிறப்பாக இயங்கிறது. இந்த மாணவர்கள் புகழ் பெற வேண்டும், நல்ல வெற்றிகளை பெற வேண்டும். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்பதை எண்ணத்தில் மனதில் கொண்ட இந்த ராஜபாளைய கிட்சி பள்ளி நிறுவனத்தார்கள் குழந்தைகளை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். இவர்கள் இந்த பள்ளிக்கு பெற்றோர்களை நாம் அனைவரும் பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கிட்சி பள்ளி நிர்வாகத்தின் கரஸ்பாண்ட் மேம் பானுமதி மேம் மற்றும் அவர்களுடைய மருமகள் மோனிகா அவங்களோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அவங்கள்ட்ட நான் பழகினதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஸோ பெருந்தன்மையாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும், ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் விஷயம்னாலும் சரி, அவ்வளோ ஒரு கனிவான பேச்சு, அதை கரெக்டாக சின்சியராக கொண்டு போகணும். யார் மனதும் வேதனைப்படாத அளவுக்கு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு போகிறாங்க. இதிலேருந்தே தெரியுது இந்த பள்ளி அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அச்சீவை கொண்டு வருவாங்க. அதுக்கு பெற்றோர்களாகிய நாம பெரிய உறுதுணையாக இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த பாடத்திட்டையும் இவங்க கொண்டு போகிற வழிமுறைகளையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது. இந்த பள்ளி நிறுவனம் பல நூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளை உருவாக்கி பல உயரங்களை அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். That was truly grateful speech, ma'am. Thank you. Now I invite Mrs. Jayashankari ma'am, trainer of midbrain activity, and Ms. Pon Pratiksha, aptech midbrain student, to demonstrate midbrain activity to us. மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த மிட்பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குழந்தைகளுடைய அறிவுத்திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஸோ குழந்தைகள் அறிவுத்திறன் மேம்பாட்டு பயிற்சினா இப்போ குழந்தைகள் இக்காலகட்ட குழந்தைகளுக்கு தேவையான இந்த பயிற்சி. ஏன்னா யூடியூப், ஃபேஸ்புக்கு, கேம்ஸு அப்படி எல்லாத்துலேயும் தன்னுடைய சிந்தனைகளை சிதறவடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனையிலேருந்து அவர்கள் மனதை உருளைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி. இது எப்படின்னா நம்மளுடைய 2 பிரெயின் இருக்குது. வலது கைக்கு இடது பிரெயின், இடது கைக்கு வலது பிரெயின். நம்மளுக்கு 2 பிரெயின் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 பிரெயினும் ஈவனாக ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்த்தா ஸோ மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு கிடையாது. ஸோ ஒரு பிரெயின் சப்போர்ட்டில் தான். ஏன்னா நம்ம வலது கையை அதிகம் பயன்படுத்தினால நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் தான் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ரைட் பிரெயின் வந்து இடது கை அதிகம் ஃபங்க்ஷன் பண்ணாதனால வலது பிரெயினுடைய ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது. இந்த பயிற்சியின் மூலம் கண்ணுக்கு பயிற்சி, மூளைக்கு பயிற்சி, உடலுக்கு பயிற்சி, இந்த 3 விதமான பயிற்சிகள் மூலம் நம்மளோட 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்துகிறோம். 5 புலன் என்னென்ன? கண்ணு, காது, மூக்கு, டேஸ்ட்டு, டச்சு. இந்த 5 புலன்களையும் ஒரு குழந்தைக்கு ஒருநிலைப்படுத்திட்டோம்னா அவர்கள் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீடாக படிப்பாங்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கிரியேட்டிவிட்டி வித் பிஹேவியர், இது எல்லாமே நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். இப்போ அந்த பயிற்சிகள் மூலம் 5 புலனை ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்த குழந்தைகிட்ட நான் இப்போ டெமோ செஞ்சு காமிப்போம். கண்ணை மூடிட்டு என்ன கலர்ஸ் கொடுத்தாலும் கலர் சொல்லுவாங்க, லெட்டர் சொல்லுவாங்க, புக் ரீட் பண்ணுவாங்க, செஸ்ஸு, கேரம் எல்லாமே நம்ம முன்னாடி யார் நிற்கிறா எல்லா விஷயமே கண்ணை மூடிட்டு செய்வாங்க. இப்போ அது உங்கள் முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் நேரத்தின் காரணமாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு அதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிறத லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த டெமோவை பார்க்கலாம். தேங்க்யூ. நம்மளும் ஒரு பெற்றோராக நாளாக இருக்கும் போதெல்லாம் ஸோ இதை கண்ணு கீழே கேப்பு தெரியுதோ, இப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்கலாம்னு டவுட் வரும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் டிஷ்யூ வச்சு கண்ணை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அதை பார்த்துடலாம். இந்த குழந்தை இவளுடைய பேர் பொன் பிரதீக்ஷா. ஸோ என்னுடைய மிட்பிரெயின் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் தான். இப்போ அவங்க செய்கிற டெமோவை பார்க்கலாம். இப்போ நான் கார்டு எடுத்து கொடுத்தேன்னா எல்லாருக்குமே அது யூஸ்வலாக இயற்கை எல்லா மனிதருக்குமே ஏற்படுற ஒரு சின்ன சின்ன சந்தேகம் தான். அதனால தான் ஸோ ஆடியன்ஸாக இருக்க பேரண்ட்ஸை மேலே வர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இப்போ கார்டு எடுத்து கொடுக்கலாமா மேம்? இந்த கார்டில் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கார்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை ஒரே மாதிரி இருக்கா? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அனிமல்ஸ், ப்ரேயர், ஃப்ரூட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை டச் பண்ணுற மூலம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். எல்லாமே சேமாக இருக்குது.
இருக்குது. ஒரே மாதிரி சேமாக இருக்குது. டெக்ஸ்சர் எதுவும் ஃபீலும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். சவுண்டா சொல்லுங்க. கார், என்ன கலரில் இருக்குது? ரெட் கலர் கார், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ அவங்க எடுத்து கொடுத்த கார்டு வந்து ரெட் கலர் கார், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர். குட். நீங்கள் வேறு ஏதாவது அங்கே ஆடியன்ஸில் காமிச்சிட்டு அவங்கள்ட்ட கொடுங்க. ஏதாவது ஒரு கார்டு, இன்னொரு கார்டு. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், கிரே கலர் எலிஃபண்ட். ஓகே, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், கிரே கலர் எலிஃபண்ட். ஓகே மேம், தேங்க்யூ. பேரண்ட்ஸ் இதில் ஏதாவது பால்ஸ் ஏதாவது எடுத்து கொடுங்க. பிங்க் கலர் பிங்க் கலர் பால். மேம் ஒன் செகண்ட் அந்த சார்ட்டில் மட்டும் ஏதாவது வரைஞ்சி கொடுத்துட்றீங்களா? இப்போ வந்து என்னென்னா இவங்க இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட வேண்டி இருக்கிறனால தான் உங்களுக்கு ஒரு சில டெமோக்களை காமிக்கிறோம். இவங்க யாராவது முன்னாடி இருக்கவங்க யாராவது ஆடியன்ஸ் வந்து விசிட்டிங் கார்டு ஏதாவது கார்ட்ஸ் வச்சுருந்தா கூட குழந்தை கையில் கொடுக்கலாம். எங்கிட்ட இருந்த கார்ட்ஸ் கொடுத்தோம்னாலும் கூட இதெல்லாம் ட்ரைனிங்காக இருக்கும்னு நினைப்பீங்க. யாராவது கார்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஒன் செகண்ட் மேம். எதுனாலும் ஓகே, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் யாருனாலும் ஆக்சுவலாக அமௌண்ட்ஸோ கார்டு எதுனாலும் கொடுத்து ஸோ ஐடென்டி செக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சனாஸ் ஜூனியர் டெக்கார்ஸ் வெல் அண்டு Harwell Papers and UPUE Window Office Shop and Home Designers, PSK Nagar Bus Stop, Bharati Nagar, Rajapalayam. Mobile number 73056 65885 7309566 900157. கரெக்டா சார்? ஓகே, சாரோடைய விசிட்டிங் கார்டில் இருக்க அட்ரஸ் வித் மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார். ஸோ இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு செக் பண்ணிடுவோம். உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 200. அது சீரியல் நம்பர் சொல்ல முடியுமா? 3030289. முன்னாடி இருக்கிறது 0GH 030289. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டில் இருக்கிற கீழே இருக்க சீரியல் நம்பர் 0 ஆக்சுவலாக OCH 030289. இஸ் that correct? ஓகே, தேங்க்யூ சார். மேம் சொல்ல. ஓகே ஓகே ஷூர். ஸோ மேம் வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிடலாம். இந்தாங்க. சொல்லாமா? அருள் தரும் அன்னை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஸ்ரீவில்லிபுத்தூர். வெற்றியின் பயணம் உங்கள் தன்னம்பிக்கை. வெற்றி ஜுவல்லர்ஸ். ஓகே, என்ன பிக்சராக இருக்குது? பிக்சர் அம்மன். ஓகே, குட், சூப்பர். அம்மன், அதோடைய அட்ரஸ் கீழே இருக்கதையும் சொல்லிட்டாங்க. இன்னும் மேம் அவங்க இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துட்றேன். 100 rupees 9FK 228517. என்ன சொல்லுங்க? 17. குட் மேம், அது ரைட்டா? நீங்கள் அந்த நம்பரை ரீட் பண்ணிடுங்களேன். 9FK 228517. ஓகே, குட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு டெமோ தான். இப்போ வந்து இவங்க தொடு உணர்வு மூலம் தொடு உறவு மூலம் காது டச், இவங்க மோர் எக்ஸ்பீரியன்ஸ்னால காது தொடுறதுலாம் இல்லாமல் கையில் கொடுத்தோன்னே சொல்லிடுறாங்க. இப்போ கால் விரல்ல நம்ம என்ன எழுதி கொடுத்தாலும் காலை டச் பண்ணுற மூலம் இல்லை என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பிளாங்க் பேப்பர் தான். இந்த ஒரு பேரண்ட் எழுதி கொடுப்பாங்க. இந்த குழந்தை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் தமிழ்னாலும் இங்கிலீஷ்னாலும் எடுத்துங்க. ஏதாவது எழுதுனீங்கன்னா ஓகே தான்.
எழுதிட்டீங்களா? ஓகே, குட். ஓகே, சொல்லலாமா? ஆருத்ரா. வாட்ஸ் ஆருத்ரா. ஆருத்ரா, கரெக்டா மேம்? குட். ஓகே, ஸோ வேறு எதாவது எழுதுறீங்களா? பின்னாடி தமிழில் கூட எதாவது எழுதுங்க. ஓகே, சொல்லலாமாடா? மிருத்திகா. மிருத்திகா, கரெக்டா மேம்? குட். ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒன் செகண்ட். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு டெமோ மட்டும் தான். ஆக்சுவலாக கையில் இந்த குழந்தை கையில் இந்த வாட்டர் பால் கொடுப்பேன். சென்ஸ் பண்ணிவிட்டு அதை எங்கே வச்சாலும் நம்ம வீட்டில் ஏதாவது கண்ணை மூடி தேடுற மாதிரி தேடாமல் டைரெக்டாக அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை டக்குன்னு எடுத்துருவாங்க. அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, சென்ஸ் பண்ணியாச்சா? வச்சுக்கலாமா? ஓகே, பொன் பிரதீக்ஷா, ஸ்டார்ட். கிளாப் பண்ணிடலாமே. குட், தேங்க்யூ. கொண்டாட. ஓகேவாம்மா? ஓகே, பொன் பிரதீக்ஷா எங்கே அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது? சென்ஸ் பண்ணுங்கள். ஓகே, குட், சூப்பர். ஸோ அது நம்மளோட ஸ்மெல் சென்ஸ் மூலம் அந்த பொருள் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தேங்க்யூடா பொன் பிரதீக்ஷா, தேங்க்யூ. இதுதான் அந்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டியில் பயிற்சிகள், உடற்பயிற்சி, கண்ணுக்கு பயிற்சி, மூளைக்கு பயிற்சி மூலம் அவங்க 5 சென்ஸை ஒருநிலைப்படுத்தும் போது இப்போ ஒருநிலை ஆயிடுச்சுன்னு எப்படி உங்களோட ஐடென்டிஃபிகேஷன்னா இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இதில் என்ன நிறையா இருக்குது. கண்ணை மூடிட்டு செஸ்ஸு, கேரம் எல்லாமே விளாட்லாம். சார் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா, கண்ணை மூடிட்டு நம்ம 5 புலனை ஒருநிலைப்படுத்தும் போதும் கண்ணை திறந்துட்டு அவங்க படிக்கும் போதும் சரி, படிக்கும்போது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ், எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் அவங்களுடைய சிந்தனைகள் முதல்ல செதறாது. கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்பீடாக படிப்பாங்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், க்ரியேட்டிவிட்டி, பிஹேவியர் இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். இவங்களுடைய ஆக்சுவலாக வாழ்க்கைக்கு, கல்வி மற்றும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த மிட் பிரெயின் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதில் ஃபாரினில் வந்து இது ஒன் ஆஃப் த செக்ஷனாகவே வச்சுருக்காங்க. ஃபாரின்லாம் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக படிப்பாங்க. ஏன்னா அவங்க கிளாஸில் ஒன் ஆஃப் த செக்ஷனாகவே இந்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கிறனால ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வகுப்புகளை எல்லா மாணவர்களும் அந்த பங்கு கொண்டு அவங்க ஸ்மார்ட்டாகவும் ரிலாக்ஸ்டாகவும் படித்து உலகத்தில் ஒரு பெரிய அச்சீவை அடையணும். அப்படி ஏன்னா ஒரு பேஸ், எப்படி ஒரு பில்டிங் கட்டும் போது எப்படி பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் இம்பார்ட்டனோ அதே மாதிரி குழந்தைகளை நம்ம படித்து பெரிய ஆளாக ஆக்கணும்னா முதல்ல அவங்களுடைய அறிவுத்திறனை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் என்ன அவங்கள எதிர்பார்த்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுவாங்க, பெரிய நிலைக்கு அடைவாங்க. இங்கே மாணவர்கள், இங்கே படிக்கும் அனைத்து மாணவர்களும் பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். I can hear all the parents mind ways, எப்போடா என் குழந்தைங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பீங்கன்றது. And now it's time for the most exciting part of the evening, our cultural performances. அபிநயம் பேச தேவதைகள் போல வரும் நம் நர்சரி குட்டீஸ்களின் அழகான பரதநாட்டியத்தை ரசிப்போம். விஷமக்கார கண்ணல், விஷமக்கார கண்ணல், பொல்லாத விஷமக்கார கண்ணல், பொல்லாத விஷமக்கார கண்ணல். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி தாளிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணல். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி தாளிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணல், விஷமக்கார கண்ணல். நீலமேகம் போலே இருப்பான், நீலமேகம் போலே இருப்பான்,
பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். நிலமேகம் போலே இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். கோலப்புல்லாங்குழல் ஊதி கோலப்புல்லாங்குழல் ஊதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போலே வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணல். கோலப்புல்லாங்குழல் ஊதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போலே வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணல், விஷமக்கார கண்ணல். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான். எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால் நிக்கூறுக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது தாண்டி முகாரி என்ப விஷமக்கார கண்ணல். எனக்கு அது தெரியாதென்றால் நிக்கூறுக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது தாண்டி முகாரி என்ப விஷமக்கார கண்ணல், விஷமக்கார கண்ணல். I am born Samri. I am daughter. I am pink in color. I am very beautiful. I am Gauri water. I am Nasir Baba. Thank you. Sasmita, pineapple. Queen. I am a pineapple. I am beautiful. I am in Alka. I am a teacher. I am beautiful. I am in Alka. I am in LT. Thank you. Thank you. Good evening. I am Vikram Magalne. I am the supply watermelon. I am sweet, juicy, and full of water. I give you flash and healthy. Thank you all. Bye. Kikika. Thanks சொல்லுங்க. Panta Bakavisha. 3-4 Saturday. 5-6 Recovery. Survey. Let them light. Some every fucking. Thank you. Gandhia, brinjal. My name is Name is Jantia. I have been there. I have 14 colors. I have 40. I make you. I made two sandal feet. It's the service in every day. Thank you. My name is First Vedam. சொல்லுங்க. My name is My name is Vedam. I am a rabbit. I am fat and cute. I like to carrot. I cannot up and up. go. Another, da-da-da. Go, go. Da-da, da-da-da. Da-da-da, da-da-da. Da-da-da, da-da-da. Kanoti, Vidya. Kanoti, da-da-da. Da-da. Machi. ஆருத்ரா சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. Atta. I am a pumpkin. Machi. சொல்லுங்க. Thank you சொல்லுங்க. Tachu. போங்க பரவாயில்ல போங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. கலாய் ஜொலிக்கும் நம் கேஜி குட்டீஸ்களின் 80s and 90s disco dance-ஐ அன்புடன் ரசிப்போம். Our school. If anyone is willing, you can come on stage and give feedback. As kids are getting ready, we don't want to waste time. So if you are willing, you can come on stage and give feedback for our school. Thank you, ma'am. ஹலோ எவ்ரிவன். என்னோட கிட் பேர் சாய் தமிழ் இனியால். இங்கே வந்து நர்சரியில் படிக்கிறாங்க. நாங்கள் ராஜபாளையத்துக்கு புதுசு, லாஸ்ட் இயர் தான் இங்கே வந்தோம்.
ஸோ நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஸ்கூல்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கிட்ஸியில் வந்து லேண்ட் ஆனோம். எங்களுக்கு பெருசாக இந்த இந்த ஏரியா பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. பட் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த ஸ்கூலோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு த ஃபீட்பேக் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஆஸ் பேரண்ட்ஸ் ஆர் செகண்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ் டு த வேர்ட். பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் ரியலாகவே செகண்ட் பேரண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. வி ஆர் ஹாப்பி ஃபார் சூஸிங் கிட்ஸி ஃபார் கிட். தேங்க்யூ ஸோ மச் மோனிகா மேம் அண்ட் Muthukumar sir and all the teachers, Pavitra ma'am, Uma ma'am, Deepa ma'am and the caretaker எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இந்த ஸ்கூல்லையே தான் நெக்ஸ்ட் இயரையும் கண்டினியூ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். Put the song. Yes, change the song. Yuppa bar. Our nursery children are taking that step with courage and joy. வணக்கம். நான் திருக்குறள் படிக்க போறேன். திருக்குறள் திருவள்ளுவர் அகரவட்டத்து ஆதி தேவலகு நன்று நன்று அந்தம்பத்து நன்று கற்க கற்றுப்படி கையின்கார தர என்ன செய்தாரை ஒருத்தர் அவனான நானே செய்தார். இன்னாருக்குள்ள கணிப்பு கை கண்டு கற்று நன்றி. வணக்கம்.
படிப்போமே. பாட்டு பாட்டு பைப்போமே. போட்டு கை தூக்கி சொல்லு. பாட்டு பாட்டு ஆடுவோமே. நன்றி. இவங்க வந்து பாரதியார் பாட்டு இங்கே பாரு பாரதி அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க. ஆப்பிள் 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 carrot carrot long chips crunchy chocolate crunchy milk kuricha strong dum healthy food super strong. I am a junk food. Tip chips crunchy chocolate yummy pizza burger stomach fine dum bye junk food healthy food hi water drink sleep well happy things happy kids we are. Thank you. My name is Kavin from Francis. TV Malay Every Malay TV my tongue family my nose favorite marching. Thank you. Good evening, everyone. My name is Darius. Today I'm going to talk about my superpower. If I had a superpower, I would spread happiness and make smile, help others, and teach everyone to be kind. Thank you. Good evening, everyone. My name is Sarkama. My name is Sarkama. I'm going to talk about my girl. My cool I am cool. My teachers are kind. Thank you. Good evening, everyone. My name is I am a unicorn. இப்போ நான் கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல யூனிகார்ன் இருந்துச்சா. அழகான கொம்பு இருந்துச்சா யூனிகார்னுக்கு. அப்புறம் யூனிகார்ன் ராபிட் அழகுதான் போச்சா. ஏன் அழகுதான் ராபிட் நினைச்சா யூனிகார்னு. எங்க அம்மா கிட்ட எப்படி போனா தெரியல. நான் உனக்கு உதவ பண்ணத தொலைச்சான். அவங்க மேஜிக் கொம்பு வச்சு மேஜிக் சேர்த்து அவங்க அம்மா கிட்ட போயிச்சா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் சொல்லு. பாப்பா இருக்காங்களா? பாப்பா சொல்லி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிதா. எத்து ஆ பசு கொடு இறைச்சி ஐ அழகு ஐ
அது பூஜையில நான் வேலல மழை பெஞ்சது நான் இல்ல புல்லு வரத நான் பெஞ்சே நீ சொல்லு. இரு 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 இதுலயே சொல்லு. ஃபர்ஸ்ட் சொல்லு. கொலக்கட்டை கொலக்கட்டை. கொடுக்கத்த கொடுக்கத்த வேகல அடுப்பு எரியல நான் வேலல அடுப்பு வேகல எரியல புல்லு வரத நான் எரியல புள்ளை வரத மாடு தின்ன நான் வரனே மாடு தின்ன பாரு சுரத்த நான் தின்னே பாடைய சொல்லல தொலைந்த அழுது நான் சொன்னேன் கொள்ளையாருந்த எறும்பு தட்டுது நான் எலுமையா கடைசா என் புத்தகத்தில் செய்யிட்டா நான் சும்மா இருப்பேனா? நன்றி. நன்றி. வண்ணங்கள் பூசி வந்த சிறகுகள் போல, மழலை சிரிப்பில் மலர்ந்த கனவுகள் போல பறந்து வரும் நம் பிளே குரூப் குட்டீஸ்களின் பட்டர்ஃப்ளை டான்ஸை ரசிப்போம். சிறகு விரித்து பறக்குதே, சிரித்து சிரித்து ஆடுதே. மஞ்சள் நீலம் சிவப்பு நிறம் பூக்கள் மேலில் அமர்ந்து நிற்கும் தேன் குடித்து மகிழுதே. நாங்களும் சேர்ந்து ஆடுவோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வண்ண வண்ண பட்டர்ஃப்ளை சிறகு விரித்து பறக்குதே, சிரித்து சிரித்து ஆடுதே. காலை சூரியன் சிரிக்குதே, பட்டர்ஃப்ளை பறக்குதே. கிச்சி பிள்ளைகள் எல்லோரும் பட்டர்ஃப்ளை போல ஆடுவோம். கை தட்டி ஆடுவோம், சிரித்து பாடுவோம். கிச்சி மேடையில் மகிழ்ச்சியாய் காட்டுவோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வண்ண வண்ண பட்டர்ஃப்ளை சிறகு விரித்து பறக்குதே, சிரித்து சிரித்து ஆடுதே. காலை சூரியன் சிரிக்குதே, பட்டர்ஃப்ளை பறக்குதே. மகிழ்ச்சியாய் காட்டுவோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வண்ண வண்ண பட்டர்ஃப்ளை சிறகு விரித்து பறக்குதே, சிரித்து சிரித்து ஆடுவே. My name is Sagaranadan, 7th Junior KG. Today I will speak about pollution. Pollution means dirty air, dirty water, dirty places. It is bad for people, plants and animals. We must keep it clean. Do not throw waste on the road. Plant more trees and save water. Thank you. ரெடி நெக்ஸ்ட். நீ நான் மைக் பிடிச்சிக்கிறேன், நீ இந்த சார்ட்டை பிடிச்சிக்கோ நான் மைக். Good evening everyone. My name is Ved from Senior Legedi. Today I am going to speak about life cycle of butterfly. Butterfly are for Ivana Gandhi
cattle pillar. He caterpillar live at glowing. After of the beautiful butterfly comes out and says, butterfly, I attack you. Your confidence and clarity were truly commendable. Now I request any one of the parents to come on stage and give feedback, please. Anyone who is with... ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் வந்து கனகராணி. என்னோட பொண்ணு தாரிகா ஸ்ரீ இங்கே தான் நர்சரியில் படிக்கிறாங்க. அவளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் நிறைய ஸ்கூலில் நாங்கள் வந்து போய் செக் பண்ணோம். ஏன்னா அங்கெல்லாம் பார்க்குறப்போ என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஒரு ஃபுல்லாக இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, எல்லாருமே மாண்டசரியில் படித்தாதான் குழந்தைங்க நல்லா வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் வந்து மாண்டசரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஃபுல் மெத்தட் தான் கொண்டு போகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளேஃபுல் மெத்தட் அஸ் வெல் அஸ் ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் வேஸும் இல்லாமல் மாண்டசரி வேயும் இல்லாமல் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது நம்மளோட இந்தியன் ஸ்டடீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் இங்கே வந்து என்னோட குழந்தைய நான் ஜாயின் பண்ணேன். பட் நான் நினச்சதை விட அதிகமாகவே அவளோட க்ரோத் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போகணும் அவள் அழுததே கிடையாது. என்ஜாய் பண்ணுவாள். காலையில் எந்திரிச்சதுலேருந்து மதிய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட இன்றைக்கி இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்றத அது சொல்கிற விதமே ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு கிட்ஸி வந்து நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயரும் நாங்கள் அவளை இங்கே தான் போட போகிறோம். அது வந்து அஷூரன்ஸ் மேம் கிட்ட நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அவளுமே நான் இங்கே தான் படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து சொல்கிறப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள டேக் கேர் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. மோரோவர் அவங்க கிளாஸ் டீச்சர் உமா மேம்க்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணோம். அவங்க தான் அவளுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்குற விதம் வந்து அவள் வீட்டில் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அவள் வந்து டீச்சராகவும் நான் கிட்டாகவும் சொல்கிற மாதிரி பண்ணுறாள். ஸோ அந்த வே ஆஃப் க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிட்ஸிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர்ஸ் மேம். Thank you for your valuable feedback, ma'am. I would like to call another parent for a feedback. Please come, ma'am. Thank you, ma'am. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் வந்து என்னோடய சைல்டை வந்து ப்ரீகேஜியில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ லிட்டில் பேனிக்கி. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி வாஸ் அவே ஃப்ரம் மீ அண்ட் ஐ வாஸ் அவே ஃப்ரம் ஹர். ஸோ அந்த ஒரு பயத்தில் நான் என்ன பண்ணேன், நான் ஸ்டாஃபை அப்ரோச் பண்ணி சொன்னேன், ஒரு 3 days மட்டும் நான் இந்த ஸ்கூலில் நான் சைல்டு கூட இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போன்னு சொன்னேன். ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு ரெலக்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி கன்சர்ன் கொடுத்துட்டாங்க. அந்த 3 days நான் வந்து ஸ்கூலில் இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. எப்படியெல்லாம் வந்து குழந்தைங்கள அவங்க ட்ரெயின் அப் பண்ணுறாங்கங்கிறத ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருந்தே நான் பார்த்தேன். ஸோ that made me realize that my child is in safe and scholarly hands. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்போர்ட்ஸ் டே. அந்த ஸ்போர்ட்ஸ் டேங்கிறது வந்து கொலோக்கியலாக சொல்கிறதுனா வேற லெவல். த வே தே கண்டக்டட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் த வே த சில்ட்ரன் பெர்ஃபார்ம்ட் இன் த கிரவுண்ட், அதெல்லாம் வந்து அவங்க வந்து வேர்ட்ஸாலவே டிஸ்கிரைப் பண்ண முடியாத லெவலில் அது இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக டாபிக் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, குழந்தைங்க பக்கத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட டாபிக் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க அந்த டாப்பிக்கில் இன்டர்வீன் பண்ணி அவங்க கிபரிஷ் லாங்குவேஜில் அவங்க வந்து அந்த டாப்பிக்கை நமக்கு பேசுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம். அண்ட் தேட் இஸ் வேர் த ஸ்கூல் மேக்ஸ் இட்ஸ் பிரிண்ட் ஆன் எனி சைல்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே ஐ யூஸ் டு கீப் ஆன் மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் ஆகட்டும், அந்த ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஆகட்டும், அவங்க கூட்டு போன பேக்கரி, ஃபயர் ஸ்டேஷன் அண்ட் ஆத்தென்டிக்காக பொங்கல் அவங்க செலிப்ரேட் பண்ணது, ஐ கெப்ட் எவ்ரி திங் இன் மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அண்ட் எல்லாருமே லைக் பண்ணாங்க. அண்ட் த மெயின் திங் இஸ், ஒருத்தங்க எங்ககிட்ட கேட்டாங்க, நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஃபீல்ட் ட்ரிப் போனேன், ஹவு கம் யுவர் சைல்ட் கோஸ் டு ஃப்ரீ ஃபீல்ட் ட்ரிப் அட் திஸ் ஏஜ் இட் செல்ஃப், இந்த ஏஜில் எப்படி போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் எல்லாருமே எங்கிட்ட கேட்டது, விச் ஸ்கூல் இஸ் திஸ்? ஐ திங்க் தட் இஸ் வேர் த சக்ஸஸ் ஆஃப் அ ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ். இது எந்த ஸ்கூல்னு ஒருத்தங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட கேட்கும்போது தான் அந்த ஸ்கூலோட க்ரோத் வந்து சக்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு சே தட் மை சைல்ட் இஸ் அ கிட்ஸி. தேங்க்யூ. ஒலிக்க மரபின் அழகு மழலையில் மலர நம் நர்சரி குட்டீஸ்களின் ட்ரைபல் டான்ஸை வரவேற்போம்.
மூஞ்சில இடம் பேக்ல புஷ் ரைட்ல புஷ் பிடிக்கலாமா ஸ்டார்ட் பேசி Certificates and gifts for our children. Please, the course completion certificates along with the gifts to our children. ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே பொறால என்ன முழுங்கே என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்போ எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. இப்போ எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்போ எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அரிப்பீங்க? அப்போ அந்த கடைசி மூமெண்ட்
வலி மாமே வலி புலி மாங்கா புள்ளி வலி மாமே வலி புலி மாங்கா புள்ளி. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. Dear parents and our little superstars, first of all, let me ask you something. Did you all enjoy today's performance? I think our children truly stole the show today. What a wonderful and heartwarming evening this has been. Seeing our little ones perform with so much confidence, energy and joy is something we will all cherish. At this moment, I would like to express my heartfelt thanks to our respected chief guest. Thank you for being with us today despite your busy schedule. Your presence has truly added a value and encouragement to this celebration. My sincere gratitude to our management for their constant support, trust and guidance. Because of you, even like this turned into beautiful memories. Dear parents, a big round of applause for all of us. Well, your support, patience, and encouragements are the real reasons behind your children's confidence on stage today. We truly appreciate your trust in us. And now, our shining stars, our dear children, you have amazed us today. From tiny steps to confident moves, from little smiles to big performance, you have made the stage come alive. We are so proud of each one of you. Behind this beautiful show, there is a lot of unsung effort. A special thanks to our wonderful teachers and supporting staff. Your dedication, teamwork, and hard work have made this event a grand success. As we come to the end of this memorable evening, I would like to thank each and every one of you for your presence, encouragement, and your time. Before I conclude, let's give one more big round of applause for our children. Thank you all once again for making this annual day so special and unforgettable. Thank you. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे